தங்கமயில், கதிர் இருவரின் நடத்தை ராஜாவிற்கு புதிராக இருந்தது. காதலித்து கல்யாணம் செய்தவர்கள் போல் இல்லாமல் வேண்டா வெறுப்பாக குடும்பம் நடத்துவது போல் இருந்தது. ராஜா அவனது கையில் இருந்த குழந்தையை அருகில் இருந்த பாயில் படுக்க வைத்து கதிரின் அருகில் நெருங்கி அவன் காது அருகே, மாப்பு, தங்கமயிலுக்கு உனக்கும் சரிவர பேச்சுவார்த்தை இல்லையோ என்று அவன் கேட்க, அவனை முறைத்தான் கதிர். இங்க பாருப்பா, தங்கமயில தங்கச்சியா நான் தத்தெடுத்து பல மணி நேரம் ஆச்சு. சும்மா சும்மா முறைக்க கூடாது. இனிமே தங்கமயில் என்று சொல்லாமல் தங்கச்சி தங்கச்சி என்று வேணா சொல்லி உன் மனசை குளிர வைக்கிறேன். நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. என்னாச்சு, தங்கமயில் உன்கிட்ட பேசுறது இல்லையா என்றான் ராஜா அவனை பார்த்து மெதுவான குரலில். கதிரும் தன் சோகத்தை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்துத்தானே இருந்தான். ராஜா கேட்கவும், ஆமாமாப்பு, உன் தங்கச்சி கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து இன்னும் என்ன மூஞ்சி கொடுத்து பேசல என்றான் சோகமாக. ஏன், அந்த புள்ள உன் மேல ஆசைப்பட்டுச்சு தானே, எதுக்கு பேசாம இருக்கு என்று ராஜா வேகமாக கேட்டான். நான் அந்த பிள்ளைய மறந்து நான் வடிவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது அதுக்கு பிடிக்கல. நானும் அந்த பிள்ளை கிட்ட எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு என்ற காரணமும் சொல்லலை. நான் அந்த பிள்ளையை ஏமாத்தினதாகவே இருக்கட்டும் என்று நினைத்து தான் நான் கல்யாணம் பண்ண காரணத்தை தங்கமேல் கிட்ட சொல்லலை என்றான் சோகமாக முகத்தை வைத்து மெதுவான குரலில் கதிர். சரி, அப்ப சொல்லலை, இப்ப சொல்ல வேண்டியதானே என்றான் ராஜா. இப்ப நான் பேசினாலே ஏதோ பாம்பை கண்ட மாதிரி பத்தடி தள்ளி போறா என்று தலையை குனிந்து கொண்டே கூறினான். மழை விட்டிருக்க ராஜாவை, வாப்பா வெளியே போய் டீ குடிக்கலாம் என்று கதிர் அழைத்தான். ராஜா கதிரிடம், இப்பதானே தங்கம் டீ போட்டு தந்துச்சு, திரும்ப என்ன டீ குடிக்கிறது என்று ராஜா மெதுவாக அவனிடம் கேட்டான். கதிர், உன் தங்கச்சி போடுற கழனி தண்ணியை விட அந்த பாய்க்கடை அண்ணே போடுற டீ சூப்பரா இருக்கும், வா வாங்கி தரேன் என்று கதிர் அழைத்தான். ராஜா அவனிடம், இரு, உன்னைய தங்கமயிலிடம் சொல்லித்தரேன், நீ அந்த புள்ள போடும் டீய கழனி தண்ணி மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லி என்று சிரித்தான். அதற்கு கதிர் சலிப்பாக எழுந்து நடந்து கொண்டே, ஆமா, அப்படியே உன் தங்கச்சி என் சட்டையை பிடிச்சி ஏயா என் டீயை கழனி தண்ணின்னு சொன்னேன்னு சண்டை போட போறா, பக்கத்துல கூட வாழ மாட்டேன்றா என்று அவனை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே நடந்தான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு செல்வதை சமைத்து கொண்டே தங்கமயில் பார்த்திருந்தாள். அவனுடன் வெளியே வந்த ராஜா, தங்கச்சி பேசலைன்னா என்ன, நீ தொட்டு தொட்டு பேசி அதனை சமாதானப்படுத்தி இருக்கணும் என்றான் அவனை பார்த்து. கதிர் அவனுக்கு இணையாக நடந்து கொண்டேன். அதெல்லாம் பண்ணேன்ப்பா, குழந்தைய வாங்கும் பொழுது தொட முயன்றேன், உடனே அவ பிள்ளைய தரையில போட்டுட்டு தூக்கி கொண்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நான் கிட்ட போனாலே அவ 10 அடி தூரம் போறா என்றான் கதிர். யோ, நான் எந்த துறத சொன்னா நீ எந்த துறத சொல்ற என்று ராஜா தலையில் அடித்து கொண்டு, உனக்கும் தங்கச்சிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா என்று கதிரிடம் கேட்க, அடிங்க, பக்கத்துல நான் போகல, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசிட்டு இருக்க, நானே கடுப்புல இருக்கேன் என்று அவனை அடிக்க கை ஓங்கினான் கதிர். அவன் மர்மமாக சிரித்து, ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா என்றான் இழுவையாக ராஜா. கதிர் அவனை முறைக்க அவன் பார்வையை புரிந்த ராஜா, நான் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றது வாய் வார்த்தை இல்லை, உண்மைக்கேத்தான் சொல்றேன், இதுக்கு மேல நீ நம்பலைன்னா உன் மகன் தான் எனக்கு மருமகன், அதனால நீ வருங்கால சம்மந்திய பகச்சுக்க கூடாது என்று அவன் பார்வைக்கான பதிலை இவன் கூறினான். சரி வா, தங்கச்சிய உன் கூட எப்படி பேச வைப்பது என்று யோசிப்போம் என்று டீ கடைக்கு சென்று கடை பெஞ்சில் அமர்ந்து கொண்டே ராஜா ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். மாப்பு, ரொம்ப சிந்திக்கிறேன், அதனால 2 முறுக்கடி என்று டீ கடையில் வாயிடம் டீ வாங்கி கொண்டிருந்த கதிரை வேலை ஏவினான். கதிரும் அவனுக்கு 2 முறுக்கை எடுத்து கையில் கொடுக்க அதை தனது விரலில் மாட்டிக்கொண்டு
வானத்தை பார்த்து யோசிப்பதும், பின்பு தரையை பார்த்து யோசிப்பதும், பின்பு கதிர் முகத்தை பார்த்து யோசிப்பதும் என்று பல்வேறு பாவனைகளை கதிர் முன் செய்து கொண்டிருந்தான். முறுக்கை கடித்து கொண்டே, மாப்பு, எனக்கு ஒரு யோசனை என்று ஆர்வமாக கேட்டான் கதிர். அது நீ தங்கச்சியை தொடணும் என்று திரும்பவும் சொல்ல அவனை கொலைவெறியோடு பார்த்தான் கதிர். இப்படி அன்பா பார்க்காம நான் சொல்றத முழுசா கேளு. நீ தொட முயற்சி பண்ணா தங்கச்சி உன்கிட்ட என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காவது பேசும். எப்படி ஐடியா என்று ராஜா கேட்டான். நான் தொட்டா அவ உடம்ப புண்ணாக்கிக்கிறாயா, அதான் எனக்கு பயமா இருக்கு என்றான் கதிர். அந்த புள்ள உடம்ப புண்ணாக்குச்சுன்னா நீயும் உடம்ப புண்ணாக்கு போ. அது நெருப்புல குதிச்சா நீயும் குதி, அது கிணத்துல விழுந்தா நீயும் குவிலு. அப்ப தெரியும்ல உன் மேல தங்கமயிலுக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு. முடிஞ்சா இன்னைக்கே தொட்டு விடு என்றான் கதிரும். இன்னைக்கே தொடுறேன். அப்படியே பேசி பேசி சமாதானாகி கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நைட் நடத்திக்கிறேன் என்று சொன்னவனை மேலும் கீழும் பார்த்து, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்க, சொல்றத யாரு கேட்கறா? உன்ன மாதிரி ஆளுகளுக்குத்தான் 1க்கு 2 கல்யாணம் ஆகுது. எல்லாம் தெரிஞ்ச இந்த மொரட்டு சிங்களுக்கு ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டேன்றாங்க என்று கதிரிடம் புலம்பினான் ராஜா. சரி மாப்பு, நீ டீயை குடிச்சிட்டு இப்படியே கிளம்பிடி. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் உன் தங்கச்சி கிட்ட பேசி சமாதானம் ஆயிடுறேன். நீ ஒரு 4-5 மாசம் கழிச்சு எங்க வீட்டு பக்கம் வா என்று கூறிக்கொண்டே சென்றவனை கைப்பிடித்து தடுத்து நிறுத்தி ராஜா, மாப்பு, இது பகலு, நீ அடி வாங்கினா 4 பேருக்கு கேட்கும். உன் சமாதானத்தை ராத்திரிக்கு வச்சுக்கோ என்றான் ராஜா. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றை செய், நன்றை செய், அதை இன்றை செய், இப்போதை செய். நான் அவங்க பேச்சத்தான் கேட்பேன். இனிமே உன் பேச்ச கேட்க மாட்டேன். யோ மாப்பு, அந்த கருவாட்டு குழம்பு தின்ற வரைக்கும் டைம் பொடியா என்று ராஜா கேட்க, யாரு நீ? எங்க வீட்டுல எதுக்கு நீ வந்து கருவாட்டு குழம்பு திங்கணும்? போற போக்குல அண்ணாச்சி கடையில வாங்கி வாயில கொட்டிட்டு கிளம்பி என்று கதிர். மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்குத்தான் என்று பாடிக்கொண்டே தங்கமயிலிடம் நடந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று வீட்டிற்கு சென்றான். ஐடியா கொடுத்தவர்களை என்னைக்கிடா வீட்டுக்கு அறகுறையா காதல வாங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு போறான். ஆஹா, இன்னைக்கு தர்ம அடி வாங்க போறான் இந்த கதிர். அதை பார்க்க போறான் இந்த ராஜா. போடா போ, தங்கமயில பத்தி தெரியாம போறேல்ல என்று மர்மமாக சிரித்தான். இவன் வீட்டுக்கு சென்ற நேரம் தங்கமயில் தனது சிறுமகளுடன் பாயில் படுத்து உறங்கி கொண்டிருந்தாள். கதிர் வந்து உள்ளே செல்லலாமா வேணாமா என்று யோசிக்காமல் ஏதோ தன் மாமியார் வீடு தனக்கே சொந்தம் என்பது போல் விறுவிறுவென்று உள்ளே வந்து அவள் அருகில் படுத்து கொண்டான். பயத்தில் தங்கமயில் அலறி எழுந்து உட்காரும் பொழுது கதிர்தான் என்று பார்த்ததும் பார்வையாலே அவனை பசுமாக்கினாள். அவள் எழுந்ததும் இவனும் எழுந்து அவளது இரு கைகளையும் இறுக பிடித்து கொண்டு, நான் சொல்றத முழுசா கேளு என்றான். நீ உன்னையும் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா கைய விடுறேன் என்று அவளை பார்த்து இவன் கேட்க, அவளோ இவன் தொட்டதிலேயே அருவருப்பாக கைகளை அவனிடமிருந்து விடுவித்து கொள்ள போரானினாள். இந்த வாழ்க்கை முழுவதும் இனி நான் உன் கூட இருக்கணும். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம பேசாம என் மகளை வளர்க்க முடியாது. என் மேல் கோபம் இருந்தால் அடித்து விடு, திட்டிவிடு என்று அவன் பேச அவளோ அவனிடம் இருந்து திமிரினாள். அவன் அவ்வளவு பேசியும் அவளிடமிருந்து ஒரு வார்த்தை வரவில்லை. தன்னிடம் பேச வைத்தே ஆக வேண்டும் என்று ஒரு வீம்பு கதிர்க்கு வந்தது. அவள் இதழ் நோக்கி குனிந்து முத்தம் கொடுத்தால் அதை தடுப்பதற்காவது தன்னிடம் பேசுவாள் என்று நினைத்து அவள் இதழில் முத்தம் கொடுக்க போக அவன் செய்கையை உணர்ந்து முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டாள் தங்கமயில்.